வெல்கம் டு தி ரெசிபிஸ். இன்றைக்கி சுண்டக்காய் வத்தல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடித்ததும் நம்மளோட மற்ற குக்கிங் வீடியோஸும் இருக்குது, அதுவும் பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் நீங்கள் குக் பண்ணி உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு சூடான கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். வத்த குழம்பு அப்படின்னாவே நல்லெண்ணெயில் சமைச்சா நல்ல டேஸ்ட் இருக்கும், அதனால் நல்லெண்ணெயில் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடுகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வெந்தயம் கருகிராமல் பார்த்துக்கணும். ஏன்னா வெந்தயம் கருகிருச்சு அப்படின்னா டேஸ்ட் மாறிடும். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதும் வத்தலும் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். வத்தல் பொரிஞ்ச பிறகு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை பூண்டு நிறைய போட்டால் நல்ல டேஸ்ட் இருக்கும். வத்த குழம்புனாவே பூண்டும் புளியும் தான் ஸ்பெஷல், அதனால் பூண்டு நிறைய போட்டுக்கலாம். முடிஞ்சால் உங்கள்கிட்ட இருந்தால் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பச்சை மிளகாய், 2 மிளகாய் வத்தல், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை மேலே தூவி விட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த அப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி கலந்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் அரை மூடி தேங்காயில் கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்து அரைச்சி அது பால் எடுத்திருக்கேன். சோம்பு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால தான் சோம்பு சேர்த்து எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய் பால் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணாமல் முன்னாடியே ஆட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த வத்த குழம்பு நம்ம 2-3 நாளைக்கு மேலே ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ் அளவுக்கு வந்தது பிறகு நம்ம புளி கரைசலில் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே ஆட் பண்ணிட்டோம். இன்னும் வத்த குழம்பு பொடி மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. வத்த குழம்பு பொடி லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிப்ரேஷன் எல்லாமே இப்போ முடிஞ்சது. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம வத்த குழம்பு பொடி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சுவையான சுண்டக்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது கூட லாஸ்ட்டாக நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா சுவை நல்லாயிருக்கும். இந்த ப்ரிப்ரேஷனில் நம்ம ஆட் பண்ணியிருக்க வத்த குழம்பு பொடி நான் கடையில் வாங்கலை, ஓனாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு ப்ரிப்பேர் பண்ணணும்னு உங்களுக்கும் தெரியணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.